என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இமேஜில் மாஸ்க் லேயர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருக்கேன். இவங்க லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி அண்ட் சிஸ்டம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஃபுட்டேஜ் ஒன்று இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட்டேஜை நம்ம தேவையான அளவுக்கு க்ராப் பண்ணி டைம்லைனில் போட்டாச்சு. இந்த லேப்டாப்போட ரிஃப்ளெக்ஷன் அவங்களோட கிளாஸில் வர மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஃபுட்டேஜை நம்ம இதுக்கு மேலே போடுறோம். ஸோ ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கேல் கம்மி பண்ண போகிறோம். ஸ்கேல் கம்மி பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி பிளெண்டிங் மோட் ஸ்க்ரீனுன்னு மாற்றுறோம். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறோம். ஓகே, அவங்களோட ஸ்பெக்ஸ் கிட்ட வர மாதிரி இதை மூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வீடியோ எஃபெக்ட்ஸில் போயிட்டு மாஸ்க் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். இதில் ட்ரா மாஸ்க் அப்படின்னு இருக்கும். இந்த ட்ரா மாஸ்க்கை ட்ராக் பண்ணி இந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஃபுட்டேஜில் நம்ம வைக்கிறோம். இந்த மாஸ்க்கை நம்ம இதில் ட்ராக் ட்ரா பண்ண உடனே நம்மளுடைய நார்மல் க்ரோசர் பென் டூலாக மாறிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நார்மலாக இந்த இடத்துல எங்கேயா செலக்ட் பண்ணிங்கன்னா நார்மல் க்ரோசர் வந்துடும். Z கொடுத்தீங்கன்னா ஜூம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் ட்ரா மாஸ்க் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்பெக்ஸில் ட்ரா பண்ண போகிறேன். ஜஸ்ட் இப்படி நீங்கள் செலக்ட் பண்ண மாஸ்க் ஆகும். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்த கிளிக் பண்ணி நம்ம இந்த பாயிண்ட்ஸை நவுத்திக்கலாம். ஸோ இப்போ தான் நான் ஜூம் அவுட் பண்ணுறேன்.